இது 80 வாட்ஸ் இருக்கக்கூடிய பெரிய மோட்டா சார்ஜர். ஆனா இது சின்ன பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். இத கொண்டு போய் இதுல கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கான டாபிக் அதுதான். நம்ம வீடுகள்ல பொதுவாவே இந்த மாதிரி பெரிய பெரிய சார்ஜர்ஸ் இருக்கும். ஏன்னா வேற வேற போன்கள் கூட வரும்போது இந்த மாதிரி வித்தியாசமான சார்ஜர்ஸ் சேரதான் செய்யும். ஆனா நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சிலர் அந்த போனோட சார்ஜரை தான் அதுல கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு சிலர் எல்லா சார்ஜரையும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். பட் இதுல எது சரியானது? அந்த டிவைஸ் கூட வந்த சார்ஜரை தான் பயன்படுத்தணுமா? இல்ல வேற வேற சார்ஜரை பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த சார்ஜர் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேர் எனக்கு இந்த விளக்கமாறலாம் தேவையில்லை, யூஸ் பண்ணலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிசல்ட்டுக்கான டைமிங் இங்க போட்டு விடுறேன், நேரா அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சார்ஜர் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு புரியாத தெரியாத பலவிதமான காம்பனன்ட்ஸை உள்ள அடுக்கி வச்சு ஏதோ ஏடா கூடமான ஒரு சர்க்யூட் மாதிரி இது தெரியும். பட் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை இருக்கு இல்லையா, அது வெரி ஹை வோல்டேஜ், அதாவது 230 வோல்ட் ஏசி சப்ளை அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அதை கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு தகுந்த மாதிரி டிசி வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி கொடுக்குற வேலையை செய்யக்கூடியது தான் இந்த சார்ஜர். பட் நான் சொன்ன கான்செப்ட் மட்டுமே இந்த சார்ஜரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. சிம்பிளாக ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி வோல்டேஜை கம்மி பண்ணுறதுக்கான சர்க்யூட் மட்டும் இதில் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸு சர்க்யூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக நிறைய காம்போனன்ட்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற என்ன, கொழுப்பு தான். ஒரு பேட்டரி, அந்த பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் கரண்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சார்ஜ் ஏறப்போகுது. ஆனால் இந்த கிறுக்கு பிடிச்ச மனுஷனுக்கு அது மட்டும் போதாது. அந்த பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும், ஸ்பீடாக சார்ஜ் ஆகணும், ஊக் சார்ஜிங் ஆகணும், ஃப்ளாஷ் சார்ஜிங் ஆகணும். இந்த மாதிரியான அதீத ஆசையின் காரணமாக இவ்வளவு எக்கச்சக்கமான காம்போனன்ட்ஸை சேர்த்திருக்காங்க. இந்த சார்ஜரெல்லாம் டிஃபைன் பண்ணும்போது 67 வாட்ஸ், 80 வாட்ஸ் அண்ட் இங்கே 33 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இல்லையா, இதுதான் அந்த சார்ஜரோட பவர். இந்த பவர் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு பேட்டரியும் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆக போகுது. இப்போ அந்த வாட்ஸில் ரெண்டு முக்கியமான பேராமீட்டர் வந்து அடங்கியிருக்கு. ஒன்று வோல்டேஜ், இன்னொன்று கரண்ட். இப்போ உதாரணமாக 10 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்கன்னா, அந்த 10 வாட்ஸில் 5 வோல்ட் இருக்கும் அண்ட் 2 ஆம்பியர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 என்ற ஆன்சர் வரும். ஸோ அதுதான் அதோட பவர். ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஊக் சார்ஜிங்கு, சூப்பர் ஊக்கு, டர்போ சார்ஜிங், இந்த மாதிரிலாம் வித்தியாசமான பெயர்களில் குறிப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அது என்ன விதமாக இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் மாடிஃபை பண்ணி சார்ஜ் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த 67 வாட்ஸ் சார்ஜரில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கான்ஃபிகரேஷன், இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 20 வோல்ட் 3.35 ஆம்பியரில் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே இந்த 80 வாட்ஸ் சார்ஜரில் பார்த்தோம் அப்படின்னா 11 வோல்ட் 7.3 ஆம்பியர் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இங்கே கரண்ட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க 7.3 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு, வோல்டேஜை 11 வோல்ட்டில் தான் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வோல்டேஜை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க 20 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்ட்டை 3.35 ஆம்பியரில் வச்சிருக்காங்க. ஸோ இது சூப்பர் ஊக் சார்ஜரு. ஸோ இது வந்து டர்போ சார்ஜர்னு நினைக்கிறேன், பேர் எதுவும் குறிப்பிடல, நம்ம டர்போ சார்ஜர்னு வச்சுக்கலாம். இப்போ உள்ள அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தட்லாம் ஒரு எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்லலாம். அதே முன்னாடி இருந்த சார்ஜிங் மெத்தட் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும் அப்படின்றதுனால அது ஒரு இன்எஃபெக்டிவான மெத்தட். அதே மாதிரி இன்னுமே நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோஸு, புக்ஸு, வாட்ஸ்அப் மூலமாக தான் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு இன்எஃபெக்டிவான மெத்தட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷை எஃபெக்டிவாக ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்கு நீடு இருந்தது அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் மார்னிங் பஸ் மிஸ், so only lately coming to work. நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. This morning I missed my bus, so I am late for work. உங்களுக்கு புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பாத்தீங்களா, நான் தப்பா இங்கிலீஷ்ல பேசியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தமிழ் வழியாவே கரெக்ட் பண்ணிருச்சு. இது கூடவே அன்லிமிட்டட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இன்டர்வியூ, ஆஃபீஸ் கான்வர்சேஷன் மாதிரியான ஸ்பெசிபிக் சினாரியோல நீங்க பேசி இங்கிலீஷை கத்துக்கும் போது இன்னுமே எஃபெக்டிவா கத்துக்க முடியும். இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச தெரியாதனால உங்களோட ஜாப்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாம இருக்கீங்களா? அப்போ சூப்பர் நோவா உங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயினிங் லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அது மூலமா ஜாயின் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஊக் சார்ஜரை வந்து எடுத்திருக்கோம். இதோட வேற டிவைசஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு யூஎஸ்பி மீட்டரை வந்து பயன்படுத்த போகிறோம். ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த யூஎஸ்பி டெஸ்டரை வந்து இது மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.2 வோல்ட் கிட்ட காட்டுது அண்டு ஆம்பியர் வந்து 0ன்னு காட்டுது. அதுக்கு அர்த்தம் நம்ம அவுட்புட்டில் எந்த விதமான டிவைஸையும் கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதில் சூப்பர் ஊக் சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த OnePlus மொபைலை வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பர் ஊக் 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இங்கே வந்துருச்சு. நமக்கு சார்ஜும் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8.9 வோல்ட் வருது அண்ட் 1.4 ஆம்பியர் வருது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
வெறும் 12.4 வாட்ஸ் தான் வந்து இதில் எடுத்துக்கிட்டு இருக்கு. எதனால் இவ்வளவு கம்மியாக எடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி 80% சார்ஜில் இருக்குது. ஸோ சார்ஜ் ஓரளவுக்கு ஆயிருச்சு அப்படின்றதுனால அந்த கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. பட் வோல்டேஜ் மட்டும் அந்த 9 வோல்ட்டு கிட்ட மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் இந்த சூப்பர் ஊக் சார்ஜர் வந்து இதில் வேலை செய்யுது. இப்போ இந்த ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவோடது. இதுலேயும் வந்து ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் வந்து காட்டுது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கரண்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 9.4 வோல்ட்டு 2.5 ஆம்பியர் கிட்ட நமக்கு எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட 23.5 வாட்ஸ் இதில் எடுக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளாஷ் சார்ஜ் அண்ட் சூப்பர் ஊக் சார்ஜ் இது ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். ரெண்டுத்துலேயும் சேம் 9 வோல்ட்டு கிட்ட தான் வோல்டேஜ் எடுக்கு. கரண்ட்டும் வந்து தேவைக்கிட்ட தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. அப்போ இந்த ஃபோன் செட் ஆகாது, வேறு ஃபோன் தான் நம்ம எடுக்கணும். உன்னோட ஃபோன் எடுத்துகிட்டோம். இது என்ன ஃபோனு? இதுவும் ஐக்யூவா? அப்போ இதுவும் வந்து ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கும் போலையே. இதோ காட்டுது, சார்ஜிங்னு தான் காட்டுது. இதில் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 5.3 வோல்ட்டு அண்ட் 1.8 ஆம்பியர் தான் எடுக்குது. வெறும் 7 வாட்ஸ் கிட்ட தான் இதோட பவர் வந்து எடுக்குது. இதில் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் இருக்குது. இதில் வந்து அந்த ஃப்ளாஷ் சார்ஜிங்கான சப்போர்ட் இல்லை. ஆனாலும் அதே சார்ஜர் வழியாக சார்ஜ் ஆகுது. ஆனால் 9 வோல்ட்டு முன்னாடி ஃப்ளாஷ் சார்ஜுக்கு எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி 5.3 வோல்ட் தான் எடுக்குது. வேணாம் ஃப்ளாஷ் சார்ஜர் தான் கொடுத்தாங்க. எத்தனை வாட்ஸு இது? எத்தனை வாட்ஸு இது? 44 வாட்ஸுக்கான ஃப்ளாஷ் சார்ஜ். அப்டேட் பண்ணியா ஃபோனை? ஒரு அப்டேட் கூட பண்ணல. அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜர்லேயும் ஒர்க் ஆகணும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஐஃபோன் பழத்தை கொண்டாங்க. ஸோ இப்போது நம்ம பழத்தை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சார்ஜ் ஏறுது. ஆனால் நமக்கு வோல்டேஜ் கரண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 5.3 வோல்ட்டு 1.4 ஆம்பியர். ஸோ இதுலேயும் எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ இல்லை ஊக் சார்ஜிங்கோ சப்போர்ட் பண்ணல. இது ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணாது, அது வேறு விஷயம். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். பட் நமக்கு சார்ஜரில் இருந்து அவுட்புட் வந்து அதிகப்படியான அவுட்புட் வரல. இதுக்கு தேவையான அவுட்புட் மட்டும்தான் வருது, பழத்துக்கு தேவையான அவுட்புட். பழத்தை நீயே வச்சுக்கோ. ஸோ இப்போ எல்லாரும் பயப்படக்கூடிய இந்த ஏர்பட்ஸோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அதிக பவர் இதில் திணிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஏர்பட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 வோல்ட் எடுக்குது அண்டு 0.3 ஆம்பியர் தான் எடுக்குது. ஸோ குட்டி பேட்ரி கம்மியான அளவு கரண்ட் தான் எடுக்குது. 5 வோல்ட் அப்படின்றது ஸ்டாண்டர்டு. அண்ட் அந்த 0.3 ஆம்பியர் மட்டும் இந்த பேட்டரிக்கு தகுந்தாப்பில் அது எடுக்குது. 1.7 வாட்ஸ் கிட்ட தான் எடுக்குது. ஸோ அந்த அளவு பவர் இருந்தாலே போதுமானது இந்த ஏர்பட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ 67 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த ஷோமியோட சார்ஜரில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த சார்ஜரை வந்து நம்ம OnePlusல கனெக்ட் பண்ணுவோம். சூப்பர் ஊக் சப்போர்ட் இருக்கக்கூடியது. இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் எந்த விதமான ஊக்கும் வரல. சிம்பிளாக பேசிக்கான சார்ஜிங் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 5.1 வோல்ட்டு வெறும் 2 ஆம்பியர் 1.9 ஆம்பியர் கிட்ட தான் சார்ஜே எடுக்குது. அப்ராக்சிமேட்டாக 10 வாட்ஸ் கிட்ட தான் பவரே எடுக்குது. ஸோ இப்போ இதே சார்ஜரை வந்து என்னோடய டேப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேப்பில் வந்து ஆக்சுவலி குயிக் சார்ஜுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுலையாவது 67 வாட்ஸ் எடுக்குமா? இதில் குயிக் சார்ஜ் ஆகுது. ஸோ எம்ஐ டர்போ சார்ஜ் ஆகுது. இங்கே வேல்யூ காமி. ஸோ இதில் 8.7 வோல்ட்ஸு 2.5 ஆம்பியர் கிட்ட தான் எடுக்குது. 67 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு இதில் 30% தான் இருக்குது. அப்போ முழு 67 வாட்ஸையும் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன்னா இந்த டேபு கூட வந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 33 வாட்ஸ் தான். அப்போ இந்த டேப்பில் வெறும் 33 வாட்ஸ்க்கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படின்றதுனால அந்த 67 வாட்டில் அதுக்கு தேவையான ஒரு 20-25 வாட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்குது. அடுத்தபடியாக நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவைப்படுற இடங்களில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நடக்காது. இப்போ சார்ஜரும் வந்து ஊக் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலும் ஊக் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் கனெக்ட் பண்ணோம்னா ஊக் சார்ஜிங் நடக்காது. இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து இந்த சார்ஜரையும் இந்த ஃபோனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஃபோன் பாக்ஸோட வரக்கூடிய இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ ஊக் சார்ஜிங்கோ நடக்கும். அதே நம்ம வேற ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணும்போதோ இல்லை கடையில் 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கி அந்த கேபிளை கனெக்ட் பண்ணும்போதோ நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேபிள்ஸ்க்குள்ள செட் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கும். அதில் பவர் கேபிள்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த பவர் கேபிள்ஸோட திக்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கேபிளில் போகக்கூடிய கரண்ட்டோட அளவும் வந்து மாறுபடும். அந்த கேபிளை திக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வழியாக அதிகப்படியான கரண்ட் போக முடியும். அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். கேபிளை தின்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் அது வழியாக போக முடியாது. அப்படின்றப்போ இந்த ஃபாஸ்ட்டு ஊக்கு இந்த மாதிரி சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்காது. ஆனால் பாக்ஸோட வரக்கூடிய இந்த மாதிரியான கேபிள் சீக்கிரமே பிஞ்சு போயிடும். ஸோ அப்போ நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்காது. அப்போ நம்ம கடையிலேருந்து கேபிள் வாங்கி போட்டோம் அப்படின்னா அதுலேயும் ஒர்க் ஆகாது.
அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ நம்ம அந்த கேபிளை வாங்கும்போது அதோட வாட்ஸை பார்த்து வாங்கணும். வெளியில் டப்பால என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, அந்த சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது. அதோட வாட்ஸை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 80 வாட்ஸ், 100 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம பயன்படுத்தக்கூடிய சார்ஜர் 67 வாட்ஸ் இருக்கு, இல்லை 33 வாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை விட அதிகமான வாட்டேஜ் சப்போர்ட் இருக்கக்கூடிய கேபிளை வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். இல்லை காமனாக 100 வாட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கிற மாதிரி கேபிளை வாங்கிட்டு அதை நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கனப்பில் எங்கேயாவது போட்டு விட்றேன். அடுத்தபடியாக கம்யூனிகேஷன். இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் பேங்கோட கேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒன்லி அந்த பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் இந்த கேபிளை நம்ம டேட்டா கேபிளாக யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா இது ஒர்க் ஆகாது. இது வழியாக டேட்டா போகாது அப்படின்றதுனால நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது சார்ஜருக்கும் ஃபோனுக்கும் இடையில ஒரு சின்ன டேட்டா கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த சார்ஜர் வந்து அந்த இடத்துல ஊக் சார்ஜிங்கான சப்போர்ட் இல்லை அப்படின்றத சென்ஸ் பண்ணி ஊக் சார்ஜிங் சப்போர்ட்டை கொடுக்காது. அடுத்தபடியாக ஒரு சில சார்ஜர்ஸ்க்கு வைடான சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக இந்த OnePlusஓட 80 வாட் சார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பர் ஊக்கையும் சப்போர்ட் பண்ணும். அது கூடவே மற்ற மொபைல்ஸை கனெக்ட் பண்ணும்போதும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதே இந்த ஷோமியோட சார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அதோட டிவைஸோட மட்டும்தான் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணும். வேற டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஈவன் சேம் பிராண்ட்லேயே நம்ம வேற சார்ஜரோட கனெக்ட் பண்ணும்போது கூட இந்த ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நம்மளோட எடிட்டர் ஃபோனில் வந்து அது ஒர்க் ஆகலை. அவர் வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காரு. மேபி சிஸ்டம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வைடரான சப்போர்ட் வந்து அந்த ஓப்பன் ஆகும். அதில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் முக்கியமான கீ ரோல் ப்ளே பண்ணக்கூடியது இந்த அடாப்டர்ஸ் தான். என்னதான் நம்மளோட ஃபோனில் வைடரான சப்போர்ட் இருந்தாலும் கூட இந்த அடாப்டர்ஸ் அதை அலோவ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இது அதுக்கான கரண்ட்டை வந்து கொடுக்காது. பட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய நிறைய தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த 50 வாட்டு 60 வாட்டுன்ற மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அந்த சார்ஜர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லா விதமான டிவைஸோடையும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ நமக்கு அடாப்டர் போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்ட் பார்ட்டி அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுலேயும் அந்த வாட்ஸ்அப் பார்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சார்ஜர் எதுவாக வேணா இருக்கலாம், டிவைஸும் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ எதை கொண்டு போய் நம்ம எதில் சொருவினாலும் அதுக்கு தேவையானதை மட்டும்தான் அது எடுத்துக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சார்ஜர்லையும் சரி இல்லை டிவைசஸ்லையும் சரி அதுக்குன்னு வந்து சார்ஜிங் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வரக்கூடிய இந்த மாதிரியான சார்ஜிங் சர்க்யூட்ஸில் வந்து எக்கச்சக்கமான லிமிடேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜரை ஒரு இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா WT6633P அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது ஒரு USB பவர் டெலிவரி கண்ட்ரோலர். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோட்டோகால்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய சார்ஜர்ஸில் எல்லாத்துலேயும் இந்த டைப் சிக்கான டிடெக்ஷனையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைப் சி போர்ட் இருந்ததுன்னா ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணும், மைக்ரோ யூஎஸ்பி இருந்தால் ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணும். அதனால தான் நீங்கள் சார்ஜர்லேயே அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைப் ஆஃப் அவுட்புட் வந்து போட்டிருப்பாங்க. 5 வோல்ட் 3 ஆம்பியர், 6 to 11 வோல்ட் 2 ஆம்பியர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வேறு டிவைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம கனெக்ட் பண்ணும்போதே பார்த்தோம் ஊக் சார்ஜிங், ஃப்ளாஷ் சார்ஜிங்கில் வந்து 9 வோல்ட் அவுட்புட் கிடச்சிது. அதே நார்மலான சார்ஜிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5 வோல்ட் அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் த்ரூவாக தான் இந்த சார்ஜிங் ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குது. இதில் இருக்கிற மாதிரியே நம்மளோட டிவைசஸ்லையும் சார்ஜிங் கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ டிவைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு அதிகமான பவர் கொடுத்தாலும் சரி அந்த பேட்டரிக்கு என்ன தேவையோ, இப்போ இந்த ஃபோனில் இருக்க இந்த பேட்டரிக்கு என்ன பவர் அவுட்புட் தேவையோ அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ இதை விட்டுட்டு அந்த சார்ஜரில் இதை கனெக்ட் பண்ணக்கூடாது, இந்த சார்ஜரில் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் சார்ஜரில் தான் நான் சார்ஜ் பண்ணுவேன், என் சார்ஜரை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெயினாக அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இனி நீங்கள் எந்த சார்ஜரை கொண்டு போய் எதில் கனெக்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.